தாவேகாவில் துரை வைகோ, உடைந்தது திமுக கூட்டணி. ஸ்டாலினுக்கு ஆப்பு வைத்த வைகோ. நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். திருச்சியில முதல்வர் விஜயை சந்தித்த பிறகு பேசிய மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ, உதயசூரன் சின்னத்தில் போட்டியிட்டதால தாவேகாவை ஆதரிக்க முடியாத சூழல் ஏற்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறார். மேலும் மதிமுக தனி இயக்கமாக செயல்பட்டு வருவதாகவும் திமுக கூட்டணியில தொடர்வதா என்பது குறித்து பொதுக்குழுவில் முடிவு எடுக்கப்படும்னு கூறியிருக்கிறார். நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் விஜயின் தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் சென்னை பெரம்பூர் என 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில நேற்று விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து சென்னையிலிருந்து திருச்சி புறப்பட்டிருக்கிறார். சென்னை சிட்டி கார்டனில் இருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்த அவர் சத்திரம் பேருந்து நிலையம் எதிரே உள்ள தூய வளனார் கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பங்கேற்றார். முன்னதாக திருச்சி விமான நிலையத்தில் முதல்வர் விஜய்க்கு ஏராளமான தாவேக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தாங்க. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ நேரில் வந்து முதல்வர் விஜயை வரவேற்றார். அப்போது விஜய்க்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து சிரித்தபடி உற்சாகமாக காணப்பட்டார். இதனையடுத்து துரை வைகோ செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறார். அப்போது அவர் துரதிருஷ்டவசமாக உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டு விட்டோம், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால தாவேகாவை ஆதரிக்க முடியல, நாங்கள் தனி இயக்கம் திமுக கூட்டணியில் தொடர்வதா என கேட்கிறீர்கள், திமுகவில் தொடர்வதா இல்லை வெளியேறுவதா என்பதை எங்கள் பொதுக்குழுவில் முடிவு செய்வோம். நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். இன்னைக்கு நாங்கள் அப்படி ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. ஆனால் மற்ற பிற இயக்கங்கள், பொது உடைமை இயக்கங்களாக இருக்கட்டும், காங்கிரஸ் இயக்கமாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. எதன் அடிப்படையில் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னா, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, இங்கே வந்து தொங்கு மந்திரி சபை ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்கள் ஒரு ஆதரவு கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம தவறு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஐயுஎம்எல் அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. சிறு குறு விவசாயிகளுக்கு விஜய் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அதனை விஜய் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி வெளியிடலன்னு எல்லாரும் கேட்கின்றாங்க. முதல்வர் விஜய் தமிழக அரசின் நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடவே என்று சொல்லி இருக்கிறார். எனவே அதற்கு பிறகு விஜய் இது குறித்து அறிவிப்பினை வெளியிட வாய்ப்பு இருக்கு. இதற்கு முன்பு இருந்த அரசு கூட மகளிர் உரிமை தொகையை உடனே அமல்படுத்தலை. கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு தான் மகளிர் உரிமை தொகையினை கொடுத்தார்கள். எனவே இதனை குற்றம் சொல்ல முடியாது. அன்றைக்கும் இதே நிதி நிலைமைதான் பிரச்சனையாக இருந்திருக்கு. கடன் சுமை இருந்தது. அதன் பிறகு 1.31 கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்தனர். விஜய் இப்போதுதான் வந்திருக்கிறார். உடனடியாக அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற சொன்னால் எப்படி? விவசாயிகள் கடன் சார்பாக வந்து அவங்க இயக்கம் சார்பாக நம்முடைய இன்றைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையில் அந்த கடன் நீக்கம் பற்றி அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ என்னென்னா, மாநில அரசுடைய நிதிச்சுவை கருதி இன்றைக்கு இருக்கிற அந்த ஃபினான்ஷியல் அந்த ப்ராப்ளம்ஸ் காண்டி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் முதல் முறையாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது சிறு விவசாயிகளுக்கு வந்து முழுமையான அந்த இது அந்த முழுமையான இது வந்து கொடுக்காம அது சிறு விவசாயிகளுக்கு வந்து முழுமையான ஒரு அந்த கடன் நீக்கம் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. மற்ற அந்த நடுத்தர மற்ற பெரிய விவசாயிகளுக்கு வந்து அவ்வளோ கிடையாதுன்னு சொல்லி அந்த ஃபிகர்ஸ் எனக்கு கரெக்டாக தெரியல. இது பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்தல் அறிக்கையில் வந்து முழுமையாக அங்கே கடன் நீக்கம் பண்ணுறேன்னு பண்ணாங்க சொன்னாங்க இல்லையா, அது நடக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க இப்போது வெள்ளைத்தாள் விடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாநில அரசு வந்து நம்முடைய தமிழக அரசு ஒரு ஒயிட் பேப்பர் ஸ்டேட் ஃபினான்சஸ் பற்றி மாநிலத்தில் இருக்கிற இன்றைய இந்த நிதி நிலைமை பற்றி அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை விடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வெள்ளை அறிக்கை விடும்பொழுது என்ன பிரச்சனை இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்த அந்த என்னென்ன அறிக்கை தேர்தல் அறிக்கையில் வந்து என்னென்ன அவங்க இது சொல்லியிருந்தாங்களோ அதில் எதெல்லாம் நிறைவேற்ற போகிறாங்க, இல்லை இந்த பிரச்சனை காரணமாக நிறைவேற்ற முடியாதா, இல்லை காலப்போக்கில் அதை நிறைவேற்றுவார்கள், நம்ம அப்படி பற்றி தான் சொல்ல முடியும்.
நாங்க எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக உதயசூரன் சின்னத்துல போட்டியிட்டு விட்டோம். இப்போது எங்களுக்கு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழல் இல்லை. ஆனா பிற இயக்கங்கள், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருக்காங்க. மக்கள் கொடுத்த தீர்ப்புப்படி, இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி பெரும்பான்மை பெற்ற விஜயை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைத்திருக்க வேண்டும். இதுதான் மக்கள் கொடுத்த தீர்ப்பு. 6 மாதம் முதல் 1 வருஷம் வரை டைம் கொடுக்க வேண்டும். அவர் படிப்படியாக செய்வார்கள் என்று நம்புவோம் என்று கூறியிருக்கிறார். தங்கம் தாய்மாமன் சீர்லாம் வழங்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நீங்க, நான் ஒரு பொருளாதார வல்லுநர் கிடையாது. நான் ஐ எம் நாட் அன் எக்கனாமிஸ்ட். பட் அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அவங்க பல இதில் யோசிச்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசாங்கத்தோட நிதி நிலைமை இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் செய்ய முடியும், கண்டிப்பாக செய்ய போகிறாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயமும் அனைத்தும் சாத்தியமா அப்படின்னு கேட்டேன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி அதை நாம் மதிக்க வேண்டும், கால அவகாசம் கொடுக்க வேண்டும். இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்படுங்கிற நம்பிக்கையோட நம்ம இருக்கிறோம். நம்ம நாளைக்கு அதில் தவறும் பொழுது செய்யும் பொழுது பிற இயக்கங்கள், இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற இயக்கங்களாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் கூட்டணி இல்லாத எங்களை போன்ற இயக்கங்கள் சரி, அதுக்குண்டான கருத்துக்களோ கண்டனங்களோ அங்கே தெரிவிக்கலாம். ஆனால் 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் நம்ம கண்டிப்பாக நம்ம டைம் கொடுத்தாலும். துரை வைகோவின் இந்த பேச்சு திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேற உள்ளதா என்ற கேள்வியை எழுப்பும் விதமாக அமைஞ்சிருக்கு. இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.